தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பேலியோ காஃபி அல்லது கீட்டோ காஃபின்னு சொல்லக்கூடிய புல்லட் ப்ரூஃப் காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த காஃபி ரொம்பவே உடம்புக்கும் நல்லது, வெயிட் லூஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த காஃபியை எப்படி செஞ்சுருக்குறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதுக்கு ஒரு கப் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பும் ஒரு 20 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கிறேன். பட்டர் இல்லைன்னா கீ கூட எடுத்துக்கலாம். கீ இல்லைன்னா நல்லா சுத்தமான கோகோனட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்பில் நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். இந்த காஃபி மட்டுமே போதும் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நம்ம வெயிட் லூஸில் இருக்கும்போது இது மட்டுமே ரொம்பவே ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். 4-5 மணி நேரத்துக்கு பசிக்காது. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நான் காஃபி பவுடர் போட்டுக்கிறேன். எந்த விதமான காஃபி பவுடர் வேணாலும் போட்டுக்கலாம். பட்டர் சேர்த்திங்கன்னா அன்சால்ட்டட் பட்டர் தான் சேர்க்கணும், சால்ட்டட் பட்டர் சேர்க்கக்கூடாது. உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்படி கலக்க உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை பிளெண்டரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மட்டுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும்போது நம்மளோட வெயிட்டு நல்லாவே ரெடியூஸ் ஆகும். இது பேலியோ காஃபி இல்லைன்னா கீட்டோ காஃபின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் அனைத்துமே இந்த காஃபி குடிக்கிற மூலியமாக இருக்கும். காஃபியில் பட்டர் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நம்ம வெயிட் லூஸில் இருக்கும்பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும், நமக்கு தேவையான நல்ல கொழுப்பு எல்லாமே இந்த காஃபி மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கண்டிப்பாக நீங்கள் காலை நேரத்தில் மட்டும்தான் எடுத்துக்கணும், ஈவினிங் டயத்தில் எடுத்துக்கக்கூடாது. Thank you for watching.